நிஃப்டி தொடர்ந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இன்றைக்கி கூட -132 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,155 முடிவடைஞ்சிருக்கு. பிலோ 24,200 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த 200 சப்போர்ட்டையும் இன்றைக்கி பிரேக் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்போர்ட்டாக பிரேக் பண்ணி லோவர் லெவலில் தான் நிஃப்டி க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இந்த க்ளோசிங்கில் இருந்து நிஃப்டி எப்போ தான் ரிவர்சல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இன்னும் கீழே வரும்பொழுது இன்னும் அடுத்தது எது வரைக்கும் வரும், அடுத்த சப்போர்ட் ஜோன் என்ன, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இது இன்றைக்கான மூமெண்ட். இன்றைக்கி நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான், ஒரு ரெட் கேண்டில் தான் விழுந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாடி ரொம்ப பெருசாகவும் விக்கு மேலே சின்னதாகவும் இருக்குது. இந்த சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே இருந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா கீழே தான் ஒவ்வொரு லோவாக பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திரும்ப இந்த பாட்டம் லெவல் ஒரு கேப் அப் கொடுத்துருக்கீங்க. இங்கேருந்து ஒரு கேப் அப் கொடுத்து, அதாவது 24,000 24,300 இந்த லெவல், இந்த கேப்பை பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு வருமா? அப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இந்த பிளாக்கு, இந்த கேண்டிலினுடைய பிளாக் தான். அதாவது 24,120 இது ஒரு சப்போர்ட்டு. அதை உடைச்சிது அப்படின்னா அடுத்தது இந்த 24, இந்த 24 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கேப், இந்த லோவர் பிளாக்கை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,000 வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா இப்போ இந்த சப்போர்ட், இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன், ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு லோவர் சப்போர்ட்டை உடச்சி தான் க்ளோஸ் வைக்கிது. இப்போ நாளைய மார்க்கெட் 24,100 உடச்சிருச்சு. உடச்சிட்டு சடனாக ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு ஒரு புல்லிஸ், ஒரு இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகுது. அதாவது 24,050 24,080 இந்த லெவல்ஸ் வரைக்கும் காமிச்சிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற பட்சத்தில் திரும்ப மேலே 24,200 220 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட்டில் எப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். 24,250க்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் இன்கேஸ் அதாவது அமெரிக்கா ஈரானுடைய போர் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் கொடுக்கும். அந்த கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேபி ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு பாட்டம் லெவல் மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ இந்த பாட்டம் லெவலில் நாளைக்கு ஒரு பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது உடைச்சிட்டு ஒரு பிரேக் கொடுக்குது. இந்த பாட்டம் லெவலில் பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி காமிச்சிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து, அதாவது 24,100 24,080 இந்த ரேஞ்ச் வரைக்கும் காமிச்சிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற பட்சத்தில் நல்லா பையிங் வால்யூம் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நல்லாவே இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு கேண்டில் க்ரீனாக முடிஞ்சிருக்கு, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு கேண்டில் க்ரீனாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா நல்லாவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி தான். அதை நம்ம அடுத்தடுத்து மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,100 ஒன்று, 24,000 ஒன்று, இந்த ரெண்டு லெவலையும் டச் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நாளைய மார்க்கெட் கூட இந்த ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.